பைக் பார்த்துட்டு எந்திரிச்சு வர்றாங்க. இருமா கொண்டு வரேன். இங்கே இருக்க அங்கே போகிறாங்க, குடோனுக்கு போகிறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். நமக்கு பழைய சாதம் இருக்குது. மாம்பழம் இருந்தால் போதும். எனக்கு வெயில் அடிக்குது இல்லை, மழை வந்தால் அப்போ கூட சாப்பிட்டுக்கோ. மாம்பழம் தான் சாப்பிட்றேன். நான் எடுத்துகிட்டு வரேன். லேட் ஆகிடுச்சு. நான் தான் போய் பார்க்குறாங்க. கூப்பிட்றது கேட்கல. விட்டலாம் மந்தாங் ஏன் வரலையா? அப்புறம் மடிச்சுக்கலாமா? என்ன கொஞ்ச நேரம் இருக்குது. நெவுளில் தானே இருக்குது. கீழே வெளுத்து போயிருமா? நெவுளில் தான் இருக்குது. உள்ளே தான் போட்டிருக்கிறேன். நேற்று பொழுதோட குளிச்சுட்டு அலசி போட்டாங்க. உட்கார்றது கூட இந்த மாதிரி அட்டை போட்டு தான் உட்காருவாங்க. பாருங்கள், கீழே அட்டை மேலே தான் உட்காருவாங்க. அழுக்காவாது, குமிக்குவாங்க. நான் தான் துவைச்சி போட்டுட்டு இருந்தேன். சரி, முடியலைன்னு செய்யிட்டோம் நம்ம. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூடி காற்று எடுக்கிறத எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். 2 நாளாக எடுத்தாங்க. சரி வைக்கிறேன், சாப்பிடுங்கம்மா. உங்கள் சொம்பு எங்கே? இந்த கேன் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சொம்பு தண்ணி வச்சு மூடி வைக்கிறேன். தண்ணி தீஞ்சு போச்சு. தண்ணி வேண்டியதான்னு கேட்குறாங்க. தண்ணி கடையில் இல்லையா, நம்ம பைப்பில் வர தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலான்னு. அதுக்குள்ளே அவர் சத்தம் போடுறாரு. ஏன் அப்படி சொல்கிற? கம்முன்னு இருக்க மாட்டேமான்னு. போட்டுட்டு சாப்பிடுங்க. சரி, மடித்து எடுத்துகிட்டு வருது பாருங்க. ஒன்றும் அதில் போட்டுருந்தேன். நம்ம துணியோடலாம் விடமாட்டாங்க. தலைவாணி கூட தனியாக தான் வச்சுக்குவாங்க. பாருங்க, எந்த இடத்துல சேலை இருக்குதோ அந்த இடத்துல பார்த்து. அங்கே பாருங்கள். டகாசம் இல்லை. எனக்கு அது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நம்மளாம் நான் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிடுங்க. தண்ணி கொண்டு வச்சுக்கோங்க. நான் பிடிக்கல. நான் பிடிச்சி வச்சோம்னா நான் பிடிச்சிக்கிறேன் பாங்க. நம்மளாம் எப்படியோ தெரியல. அது நினச்சாதான் சும்மா அவர் ஏதோ நம்ம சொல்ல, நான் ஏதோ ஒன்று சொல்ல, அவர் வரும்போது கரெக்டாக நாங்கள் ஏதோ பேசிக்கிறோம். கம்முட்டுக்கோங்க. காது கேட்டு பேசுனீங்கன்னா பரவாயில்ல. அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. நீ பாட்டுக்கு நீ பேசுகிற. நான் வரும்போது எதுவும் பேசாத அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஒன்று இதாகிடுறான். அவருக்கு வந்து செல்லுங்குது. அம்மா மாதிரி அம்மாலாம் ஆகவே முடியாது. அம்மா தான், மாமியார் தான். எப்படிங்க நான் சொல்கிறத? ரைட்டாக தப்பா? அம்மா தான், மாமியார் தான். என்ன செல்லு எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறா? என்ன அப்படின்னு கேட்குறாரு. சும்மா இந்த சலப்பாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அப்படி எடுத்து வேலையை கற்றுக்கிட்டா போடுறா. வேலை செய்யும்போது ஏதோ ஒன்று பண்ணுவா. வேலை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னம்மா பண்ணுறா செல்லு எடுத்துக்கிட்டு? கூட வேறு ஒன்றுமே தெரியாது. 2-2.5 வருஷம் ஆக போகுது. இதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. இருக்கட்டுமே. எப்பயுமே ஒரு உழைப்பு இருக்குதுன்னா அது என்றைக்குமே வீண் போகாது. யாராக இருந்தாலுமே நம்ம அப்படிலாம் நினைக்கவே கூடாது. பலன் இருக்குது. பலன் இல்லாத எதுவுமே இல்லை. எந்த ஜீவனையுமே ஆண்டவன் வந்து பலன் இல்லாதெல்லாம் படைக்கிறதே இல்லை. அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பார்க்கலாம். எங்கள் நாத்தனா பொண்ணு கூட என்னை கேட்டாங்க, ஏற்ற வீடியோ போட்டுட்ருக்குறீங்களா, அதுக்கெல்லாம் அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. தெரியலப்பா, என்னை யாராவது தப்பாக கமெண்ட்டுங்கிறாங்க. கமெண்ட்டில் தப்பாக போட்டு அதை கூட எனக்கெல்லாம் தெரியாது. பார்த்தா தானே தப்பாக எதுக்கு போடுறாங்கல்ல நம்ம பிள்ளைங்க. நம்ம கரெக்டாக இது பண்ணால் எதுக்கு நம்மளை இது பண்ணுறாங்க? அரியா பிள்ளைங்களாட்டம் அடிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு ஒன்றும் அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக நாகரிகமாக அந்த பல் இப்படி இருக்குது போய் கட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. அவர் வேண்டான்ட்டார். அப்புறம் மாதிரி எங்கள் அண்ணன் பையன் கேட்டு போனாட்டுருக்குது. நான் கூப்பிடலம்மா. நான் கூப்பிடல. ஏன்னா குழம்பு இருக்குதா? குழம்பு எதுக்கு? அது வணக்கி போட்டதுக்கு.